சுவையான கம்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கம்பு எடுத்துக்கிட்டு நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண கம்பு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊறின கம்பை எடுத்து தண்ணி நல்லா வடிகட்டிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த கொரன்னு அரைச்சி எடுத்த கம்பு குருணை வந்து 1 கப்பு கிடைச்சது. அந்த 1 கப்பு குருணைக்கு வந்து 3 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். அதில் 2 கப்பு தண்ணி வந்து குக்கர்ல ஊத்திட்டு 1 கப்பு தண்ணியில வந்து அந்த குருணையை கலந்து வச்சுக்கிட்டேன். குக்கர்ல உள்ள தண்ணி கொதிச்ச பிறகு இந்த கரைச்ச கம்பு குருணைய குக்கர்ல கலந்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கைவிடாம நல்லா கிளறிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக்கரை மூடி வச்சுட்டு அப்பப்ப கிளறி விட்டோம்னா 10 நிமிஷத்துல நல்லா வெந்து கொஞ்சம் திக்கா வரும். திக்கா வந்த பிறகு குக்கரை சுத்தி அந்த அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி தொட்டு நல்லா தொடச்சிட்டு குக்கரை நல்லா வெந்த பிறகு மூடி போட்டு 2 விசில் வச்சா போதும். 2 விசில்ல நல்லா குக்கர்ல வெந்துரும். நமக்கு வந்து குருணைக்கு தான் கணக்கு. குருணை வந்து 1 கப்பு வந்ததுன்னா 3 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். குக்கரை மூடி போட்டு இந்த பதத்துக்கு வந்ததும் நல்லா சுத்தி தண்ணி தொட்டு தொடச்சிட்டு மூடிய போட்டு 2 விசில் வச்சோம்னா நல்லா வெந்துரும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கணும். வெந்த பிறகு உடனே திறக்க கூடாது. விசில் நல்லா அடங்கணும், ஆறணும். ஆறின பிறகு பாத்தீங்கன்னா திறந்தோம்னா கொஞ்சம் கட்டியா இருக்கும். அப்ப நல்லா ஆற விட்டுடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டா நல்லா இருக்கும். இதுக்கு வந்து கம்பு சாதமாவும் சாப்பிடலாம் தயிர் போட்டு, இல்ல கம்பு கூழ் மாதிரி குடிக்கலாம்னு நல்லா இருக்கும். களி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். மாவு மாதிரி அரைச்சி களி மாதிரி கிண்டி சாப்பிடுவாங்க. இல்ல மோர் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் பார்த்தோம்னா வெஜிடேரியன்ல பார்த்தோம்னா நல்லா இது புளிக்குழம்பு நல்லா இருக்கும். நான் வந்து வெண்டைக்காய் மண்டி செஞ்சேன், அது நல்லா இருந்தது. வேர்க்கடலை சட்னி நல்லா இருக்கும். இது கூழா கரைச்சி குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வெங்காயம் வத்தல் அதெல்லாமே நல்லா இருக்கும். நல்ல காம்பினேஷன். ஆறின பிறகு நல்லா திறந்தானா கட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் தண்ணியை தொட்டு கரண்டியால எடுத்து உருண்டை பிடிச்சி கூட வச்சு சாப்பிடலாம். தண்ணியில ஊற வச்சுக்குவாங்க, மறுநாள் எடுத்து கலந்து சாப்பிடுவாங்கன்னு நல்லா இருக்கும். ஊற நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட், உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சி தரும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்ல சுவையா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.